ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ப்ரைஸிங் அப்படின்னா என்னென்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் வந்து அதிகமாக இந்த ரிப்பீட்டடாக இந்த ப்ரைஸிங் டாபிக் பற்றி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னா என்னென்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸிங்கோட மீனிங் பார்க்கலாம். ப்ரைஸிங் அப்படின்னா என்ன? ப்ரைஸிங் அப்படின்னா விலை நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருளுக்கு எப்படி விலையை நிர்ணயிக்கிறது, அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் வாங்கக்கூடியதாக இருக்கா, இல்லை அதை விட ரொம்பவே அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? ஸோ சரியான விலை நிர்ணயித்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. இதே வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ், அதாவது விலையை வந்து ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி வேறு யாராவது பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட ப்ரைஸிங் நம்ம ப்ரைஸிங்கை விட கம்மியாக இருந்துச்சுன்னா மக்கள், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து அதை போயிட்டு வாங்குவாங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரைஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபிக்ஸிங் தி வேல்யூ. ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளுக்கான மதிப்பு, இந்த பொருளுக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிர்ணயிக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது மதிப்பை நிர்ணயித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபிக்ஸிங் தி வேல்யூ, அதுதான் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத பொறுத்து தான் விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யார் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவா? ஃபஸ்ட்டு யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் அப்படின்னா யாருன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணுறவங்க. மேனுஃபேக்சர்னால் ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறவங்க. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாம்பூனே எடுத்துக்கோங்க. ஒரு ஷாம்பூவை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் அந்த ஷாம்புக்கான ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எ மேனுஃபேக்சரர் வித் ரிசீவ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரர் வித் வில். ஸோ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூக்கான ப்ரைஸை ரிசீவ் பண்ணிக்குவாங்க. யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க? கஸ்டமர்கிட்டேருந்து. இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை தயாரித்து யார்கிட்ட கொண்டு போய்ட்டு சேல் பண்ணுவாங்க? கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் அதை இந்த வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக என்ன கொடுப்பாங்கன்னா மணி கொடுப்பாங்க. எவ்வளோ மணி கொடுப்பாங்க, எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா மேனுஃபேக்சரர் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ப்ரைஸை கொடுப்பாங்க. ப்ரைஸ் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காம்படிட்டர் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி அதை விட நம்ம கொஞ்சமாவது கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் கஸ்டமர் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பொருள் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அதுக்கான ப்ரைஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிராம் வாங்குறாங்களா, இல்லை 1 kg வாங்குறாங்களா, 250 கிராம் வாங்குறாங்களா, அது வரை அளவு பொறுத்தும் வந்து ப்ரைஸை வந்து மேனுஃபேக்சரர் வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் ஆஃபரிங் சூட்டபிள் டு போத் மேனுஃபேக்சரர் அண்ட் கஸ்டமர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, விலையை வந்து நிர்ணயிக்க போகிறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்படின்னா எதை கண்டிப்பாக அவங்க வந்து பேஸ் பண்ணி தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா காஸ்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷாம்பு வந்து தயாரிக்கிறதுக்கு 1 லிட்டர் ஷாம்பு வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ருப்பீஸ்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 300 ருப்பீஸ் செலவாயிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 350 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காஸ்ட்டை விட அதிகமாக தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடியூசர் ஆஃபரிங் அப்படின்னு என்னன்னா காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு ப்ரொடியூசர், ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு எவ்வளோ செலவு ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை விட கொஞ்சம் கூடுதலான விலையை எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ப்ரைஸ் யாரையும் பாதிக்கக்கூடாது, 2 பேருக்குமே சூட்டபிள் ஆகுற மாதிரியான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது யார் அப்படின்னா மேனுஃபேக்சரருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கணும், கஸ்டமரும் வந்து ஹாப்பியாக அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு வந்து மேனுஃபேக்சர் இல்லை எனக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ப்ரைஸ் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, மேனுஃபேக்சர் வந்து அதிகமான ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வேறு ஒரு ப்ராடக்ட்டை
வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு தி பர்சீவ்டு வேல்யூ ஆஃப் காம்படிட்டர் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரரோ இல்லை ப்ரொடியூசரோ எதை கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா, நம்மள மாதிரியே இன்னொரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணது ஷாம்புவை அப்படின்னா அவங்க எவ்வளோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம எவ்வளோ கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணனா இல்லை அதே ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காம்படிட்டர் அவங்கள விட கம்மியாக வந்து பொருளை விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டு தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் கஸ்டமர் வாங்குவாங்க அப்படின்னு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். எந்த டைமில் ஆஃபர் கொடுக்கலாம், எந்த டைமில் ப்ரைஸை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த டைமில் ப்ரைஸை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த பொருளுக்கு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த பொருளை எந்த டைமில் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸிங் அப்படின்னா என்னென்னா மானிட்டரி வேல்யூ சார்ஜ்டு ஃபார் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு மேனுஃபேக்சரரோ ப்ரொடியூசரோ ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்காகவோ இல்லை அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்காகவோ அவங்க கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணுற ஒரு மானிட்டரி வேல்யூ அப்படின்னா என்னென்னா மதிப்பீடு பண்ண முடியும். மணி, அதாவது ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை நம்மளால் மதிப்பீடு பண்ண முடியும். நான் மானிட்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளால் மதிப்பீடு பண்ண முடியாது. நான் மானிட்டரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில், நற்பேரை வந்து நம்மளால் வந்து மதிப்பிட முடியாது, பட் வி கேன் ஃபீல் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மணி த கஸ்டமர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஃபார் யூஸிங் தி ப்ராடக்ட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னா ப்ரைஸிங்னா ஒரு கஸ்டமர் அவங்க வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்குகிறோன்னா நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கணும். அதுதான் என்னென்னா மணி. ஸோ அந்த மணியை வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸிங். ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸை நான் ஓகே இதுக்கான வேல்யூவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு முன் வருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 மார்க் எழுதினாலும் சரி 5 மார்க் எழுதினாலும் சரி இது சின்ன டயக்ராம் வந்து நீங்கள் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸிங் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் அந்த ப்ராடக்டோட வேல்யூவும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் கஸ்டமர் வில்லிங் டு பே ஃபார் தி ப்ராடக்ட். கஸ்டமர் அதுக்கான ப்ரைஸை கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ இட் ஷுட் பி பேலன்ஸ்டு. எது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் அண்ட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு மேனுஃபேக்சரரோ இல்லை ப்ரொடியூசரோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரைஸிங்கான டெஃபினேஷன்ஸ் பற்றியும் அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ப்ரைஸிங்கில் நம்ம பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.